ஹரிஹி ஓம். 16/5/2026 சனிக்கிழமை. இன்றைய திதி அமாவாசை திதி. இன்றைய நாள் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மாலை வரைக்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்றைய நாள் நேத்திரம் ஜீவன் பார்ப்போமா? இன்றைய நாள் நேத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம், ஜீவனும் பூஜ்ஜியமாக இருக்கிறது. அதனால் இன்றைய நாள் எந்த சுபகாரியங்களும் யாரும் செய்யக்கூடாது. இன்றைய நாள் காம்பினேஷன் என்னன்னு பார்த்துருவோமா? வாங்க காம்பினேஷன் பார்த்துருவோம். இன்றைய நாள் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் சனி காம்பினேஷன்லையும், மாலைக்கு பிறகு சுக்கிரன் சனி சூரியன் காம்பினேஷன்லையும் ஆரம்பிக்கிறதுனால இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டு நல்ல ஒரு எப்படி ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான கவர்மெண்ட்டாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக அமையும். அடுத்து வரக்கூடிய ரூல்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸாக தான் இருக்கும். இன்றைய நாளில் வந்து மழை வருவதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. ஒரு சில இடங்களில் ஆலங்கட்டி மழையாகவும் பெய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வயதான பெண்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ் அறிவிக்கலாம். ஒரு நல்ல ஸ்கீமாக இருக்கலாம். அதே போல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஸ்டாஃப்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல நெருக்கடிகள், ப்ரெஷர்ஸ் அதிகமாகலாம். சுக்கிரன் சனி காம்பினேஷனில் இருக்கிறதுனால பெண்களுக்கு அந்த நோய்கள் வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பெண்களுக்கு நோய்களுக்கு உண்டான ஏதாவது ஒரு ஸ்கீமை வந்து கவர்மெண்ட் அறிவிக்கலாம். ஒரு மருத்துவ திட்டத்தில் வந்து ஏதோ ஒன்று பெண்களுக்கோசரம் தனியாகவே ஒரு பிரத்யேகமாக அறிவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். இந்த அமாவாசை வந்து சாதாரண அமாவாசை கிடையாது. நல்ல ஒரு விசேஷகரமான அமாவாசை. பரணி நட்சத்திரத்தினால கூட வந்திருக்கிறதுனால இந்த அமாவாசையை நீங்கள் கட்டாயமாக பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறதையும் நீர்நிலைகளில் நீராடுறதையும் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயமாக ஒரு நல்ல பலன்களை கிடைக்கும். அதனால் இந்த அமாவாசையை தவற விட்டுறாதீங்க. பசுமாட்டுக்கு அகத்தைக்கீரையும் வாழைப்பழத்தையும் கொடுத்து வழிபாடு பண்ணுங்கள்.